வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா ஈஸியாக சுவையாக செய்கிற மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கொடுங்க. இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்முறையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டு வருவாங்க. எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த வெண்டைக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வெண்டைக்காய் சாதம் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு 250 கிராம் அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இந்த வெண்டைக்காயை நல்லா அலசிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு இது போல் நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண வெண்டைக்காயை பார்த்தீங்கன்னா இது போல் நல்லா அகலமான ஒரு பிளேட்டில் பரப்புனாப்பில் போட்டு நல்லா ஃபேனுக்கு அடியில் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா அதில் உள்ள ஈரப்பதம்லாம் போயிடும். நம்ம வதக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கொழப்பு தன்மை இருக்குது, அது நூல் நூலாக விட்டு வரும்ல, அது மாதிரி இல்லாமல் நம்ம சீக்கிரமாக வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு தான் அதேமாரி செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். அந்த கொழப்பு தன்மை இல்லாமல் வெண்டைக்காய் நல்லா வதக்கி எடுக்கலாம். நம்ம இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடாயில் நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருந்த அந்த வெண்டைக்காயை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. இந்த வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக நிறம் மாதிரி வரணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா இதை வதக்கி எடுத்துக்குங்க. அப்போ தான் வெண்டைக்காய் வந்து சாதத்துக்குள்ளே சேர்த்து சாப்பிட்றப்ப நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும். இது வதங்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா உப்பு பிடிச்சி நல்லாயிருக்கும் வெண்டைக்காய் சாப்பிட்றப்ப, சப்புன்னு இல்லாமல் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இது போல் வதக்கிட்டு செய்யும் போது நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்குங்க. இந்த வெண்டைக்காயை எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் சாதத்துக்கு ஒரு மசாலா பவுட்ரு நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கும் ஒரு பொருளாக சேர்த்து. இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா இன்னொரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னா 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டும் நல்லா லைட்டாக நிறம் மாதிரி வரட்டும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் இன்னும் பொருள்லாம் சேர்ப்போம். இது கூடவே காரத்துக்கு தகுந்த அளவு வரமிளகாய், நான் இன்றைக்கி ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை. இதில் வந்து மிளகோட காரமும் இருக்கும், வரமிளகாவோட காரமும் இருக்கும். அதுக்கு தகுந்த அளவு பார்த்துக்கிட்டு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 15 பூண்டு பல் இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு பல் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். இந்த சாதத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த பூண்டு சேர்க்குறது. கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மிதமான தீயில் நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக வதக்கணும்னா போதும், அந்த சூட்லேயே கலரி விட்டோம்னா போதும், ரொம்பலாம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ நல்லா கலந்து விட்டு வதக்குனது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இதை நம்ம வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். பவுட்ரு பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக உட விட்டுறாதீங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்த்து அரைக்க வேணாம், அப்படியே நைஸான ஒரு பவுடராக லைட்டாக கொரப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இப்படி தான் இருக்கணும். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கங்க. இது சாதத்தில் சேர்க்கும் போது நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. அந்த தாளிப்புக்கு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்குவோம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க ஒரு 2 செகண்டுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நம்ம சாதம் சேர்த்துக்குவோம். நான் ஒரு 250 கிராம் அரிசியில் சாதம் வடித்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி தான் வடித்தது சாதம். நல்லா சாதத்தை ஆற வச்சு எடுத்துக்கங்க. இப்போ நம்ம சாதத்தை இதில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியும் இது கூடவே சேர்த்துக்குவோம். நான் எல்லா பொடியுமே சேர்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த பொடியை சேர்த்ததுக்கப்புறம் வதக்கி வச்ச வெண்டைக்காயும் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த வெண்டைக்காய் பொடி சாதம் எல்லாம் நல்லா ஒன்று கலந்து வர வரைக்கும் நல்லா ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்கணும். நம்ம இதில் மேலாப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் கலந்து எடுத்துக்குங்க. நம்ம இது போல் பொடியை அரைச்சி செய்யும் போது பார்த்திங்கன்னா சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த சாதத்துக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒன்று உருளைக்கிழங்கு வறுவல், வாழைக்காய் வறுவல் இது போல் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே சமயம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்களா இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஆம்லேட் ஆஃப் ஆயில் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. முட்டை வறுவல்லாம் வச்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.